ஆகா ஆகா ஆகா. சரி சரி சரி. ஐயோ காலையிலேயே இந்த சுத்து சுத்துதே. எடுத்தோடனே இந்த சுத்து வீட்டுக்கிட்டேயே. வெல்கம் பேக் டு சேனல். எப்பயும் போல இது ஒரு டிராவல் vlog-ஆ தாங்க இருக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் எங்கேயாவது ஆனமலை வரைக்கும் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போயே 12. எப்படியும் இன்னும் 1.5 hour அங்கே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம கடைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 ஜீவராசி நிற்கிது. அதையும் போய் அள்ளி வண்டியில் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. திரும்பி இதே வழியில் தான் ஹைவே பிடிக்க வருவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு அப்படியே பெட்ரோலை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட பிளான் கடன் எல்லாத்தையும் கிளம்பி அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி வண்டி எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம். நான் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அதேதான். வீட்டுல இருந்து கிளம்பி 10 நிமிஷங்க வரதுக்குள்ள 3 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா. நிக்காம கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. கொடுமை பண்றாங்க. கட் பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க அங்க நின்று. யோவில வச்சுட்டு ஏண்டா 1000 தடவை கூப்பிடுறாங்கப்பா. ஒரு டீசென்சி வேணாமா? கை வலிக்கும்ல. காலையில கூப்பிட்டு வேணான்னு சொல்லிட்டான். சரி உட்காந்து பப்ஜி போடலான்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். நாங்க கிளம்பிட்டோம், நீ கிளம்பிட்டு அப்படிங்கிறான் கூப்பிட்டு. போய் காசு வாங்க வேணாமா? காசு நீயா கொடுக்குற பெட்ரோலுக்கு? உன் சௌரியத்துக்கு வர முடியாது, நில்லு வர. A few moments later. வரேன் சொல்லிட்டு எல்லாம் வந்து பாதி இதை மறந்து, ஹெல்மெட்டே மறந்து சொல்லிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சரி வா வா வா. அது வேற கூப்பிட்டு மறந்துட்டேன் வேற. பிஎம்ல பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோங்க. நீ நேரம் நம்ம வந்து பொள்ளாச்சி போயே வந்து ஆனமலை போயிடலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா. அதான் பக்கமும் கூட, ரோடும் நல்லா இருக்கும், ஹைவே சருன்னு போயிடலாம். அந்த இதே வச்சுக்கலாம். போய் கூட்டபிகேஷனா இருக்காங்க. மழை பெய்யுதுடா ரோசே. இவனெல்லாம் நாங்க ரயிலுக்கு என்ஜாய் பண்ண கூட்டோம்னா நாய் தூங்குது. என்ன ரோசு, நல்ல உறக்கமா? சூப்பரா சூப்பரா. தூங்குடா. ஐயா இருங்க. லெப்ட். இந்த வழி எனக்கு தெரியும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க. மேப்பே தேவையில்லை. அஜய், நம்ம கோயிலுக்கு போவோம் தெரியுமா? அந்த வழிதான். அதாவது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் எதுவுமே வந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சிருந்த ஃபோனை உடச்சு போட்டேன். டச்சு மட்டும் போச்சு, தண்ணியில் விழுது. இதுக்கு முன்னாடி சாம்சங் A53 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து தண்ணியில் வந்து ஃபுல்லாக டச்சு போச்சுங்க, யூஸே ஆகாது. அதை நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எத்தனால, நம்ம ஒரு வயர்லெஸ் மவுஸும் கீபோர்டும் என்கிட்ட இருந்துச்சுங்க. அதை வச்சு அந்த டொங்கு கனெக்ட் பண்ணி அதை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்கினேன் ஆன்லைனில், Realme 12 Pro. திடீர்னு இவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சு. நல்லா தான் வந்துட்டு இருந்து இவ்வளோ நேரம். ஹை பாருங்க, நம்ம ஆனமலைக்கு போகிறோம். பாலத்தில் யானை நின்றுக்குது, நல்லா இருக்கே பார்க்க. தண்ணி இன்னி போகுதா தெரியலையே. நல்லா இருக்கே ரோடு. செக் போஸ்ட்
ஆனைமலை ரோடு ரயில்வே ஸ்டேஷன். ஓ ரயில்வே ஸ்டேஷனா, செக் போஸ்ட் இல்லையா? நான் அத்தை யோசிச்சு என்னையா சம்மந்தமே இல்லாம செக் போஸ்ட் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனு. எங்க இதுக்குள்ளேலாம் வந்தா நல்லா காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும்ல, நல்லா இருக்கும். அப்போ ஒரு நாள் இதுக்குன்னே இந்த ட்ரெயின், இந்த வழியா வர ட்ரெயின் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஊருக்கு நம்ம ஏதாவது சோழியா பண்ணோம்னா ட்ரெயின்ல போவோம். ஆஹா ஐயா எவ்வளவு அழகா இருக்கு இந்த கொடமரம் பாருங்களேன். அப்படியே இப்படி 2 ரோடு சைடும் மரத்தை சூப்பரா இருந்துச்சு. ஓ இது எதுவும் ரீல்ஸ்ல பாத்தேங்க, இந்த மரத்தையெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடி வெட்ட வேணான்னு தடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் அது இந்த ஊர் தான் நினைக்கிறேன், கிளியரா எனக்கு தெரியல. அதிகபட்சம் இதுவா தான் இருக்கணும். உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க இடம். பாருங்க அப்படின்னு நெட்டுக்கு அந்த கொடமரம் தான். இந்த மாதிரியே கொடமரம் கூட இல்ல, எல்லாம் புளிய மரம் முதற்கொண்டு இருக்கு. பட் ஆனாலும் வந்து அந்த கொடமரம் மாதிரியே வந்து எல்லாமே இருக்கு. சே இத்தனை நாள் இங்கிட்டு வராம போயிட்டோமே. இங்க வந்திருக்கோண்டா. அது ஏதோ ஒரு ஊருக்கு போறதானே, ஏதோ ஒரு கோயிலுக்கு போறப்பதானே வந்தோம். தெரியலையே. இதான்டா, இதானே இந்த சைடு இருக்குல்ல. ஆமா வாடா யா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பாட ரெடி அபி, பாட ரெடி. பாட ரெடியா? அடி வச்சுட்டா இதுக்கிட்ட அந்த அலைக்குள்ள போவாதேன்னு அஜய் அங்கிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல. வெற்றி குளிச்சுட்டோம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. வெள்ளத்தில் தத்தளிப்பு. நீ போடுறா, இப்பதான் போட்டு வந்து சொல்றியா? இப்பதான் நான் போட்டேன். போட்டு காட்டு நான் பாக்கல. போட்டு காட்டு உட்காந்துருக்கேன். அவ்வளோதான், இங்கேயே நம்ம லஞ்சை முடிச்சிடலாம். லஞ்சுக்கு என்ன கொண்டாந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இல்லைடா வெப்பன்ஸ் இதில் இருக்குடா. பிரியாணி எப்போ பாரு சோறு 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 சோறு. ஐயா ரெண்டுமே டிஃபன் மட்டும்தான், சைடிஷ்லாம் கிடையாது. திங்கறனா தின்னு இங்க பாரு. நாங்க வந்தோம், கொஞ்ச நேரம் குளிக்கிறக்கு இடம் இருக்குமான்னு தொலைவணும். ஒரு சின்ன இடம் சிக்குச்சு, சரின்னு சொல்லிட்டு அங்க போய் லைட்டா ஒரு முங்கி எழுந்துச்சு. அது வலிக்கு விழுந்துட்டு அப்படி போய் விழுந்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாண்டுட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. முன்னேதான் நல்ல டீ கடையா பார்த்து நின்னோம்னா டீயை குடிச்சிட்டு அப்படியே பழனியை பார்த்து வண்டியை விட வேண்டியதான். அங்க போடுறாரு இல்லையா ஜீப்பு பேட்மேனு. மாசா ஓடி போறாரு ஜீப்பு. வேகமா போகாதீங்கிறானா தான் வேகமா போவாங்க.
வண்டி பிரேக்கிங் பாத்தியா? வண்டி பிரேக்கிங் பார்த்தேன். பவர் நல்ல வேலை. அப்பா வண்டியா இருந்தா போயிருக்கு. விட்டு அடிச்சிருப்பான். கொஞ்சம் இல்லைங்க, இண்டிகேட்டரும் போடல, எதுவுமே போடல, அவருமே ஷாட்டுக்கு ஸ்லோ பண்ணி வளையிறாரு. அத்தாடி நல்ல வேலை, பிரேக்கு புடிச்சோன்னு சடக்குன்னு நின்னுச்சு வண்டி, இல்லைன்னா பிடிச்சான் அடிச்சுட்டு நேரம் மல்லாக்கா கடந்திருப்போம் எல்லாம். இப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா சன்லைட் அதிகமா இருக்குது காலையில வரத விட. பட் வந்து அதே கிளைமேட் தான், கொஞ்சம் கூட மாறல. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சன்லைட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதாங்க. மத்தபடி காலையில இந்த கிளைமேட்டுக்கு ஒரே கிளைமேட், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். இதுவுமே நல்லாதான் இருக்கு. ஐயா ரைடரே போடல, நீங்க ஏன் போட்டிருக்கீங்க ஹெல்மெட்? ரைடரே ஹெல்மெட் போடல. அருமையா, எல்லாரும் ஹெல்மெட் உயிரை காக்கணும் போட்டா தூசி அடிக்கணும் போட்டிருக்க, சூப்பரா. அருமடா அருமடா. அரை மணி நேரம் குளிக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊத்திட்டு வரணும் ஐனி. ஏண்டா வீட்டுல இருக்க சோற பார்சல் கட்டிட்டு அங்க போய் உட்காந்து சாப்பிட்டு குளிக்கிற 5 நிமிஷம் அதுக்கு இது. ஏடா 40 ரூபா டீ பப்ஸ், அதுவும் காசு இல்லாம ஆளுக்கு ஒரு பப்ஸ், 2 பேர் மட்டும் டீ வாங்கி குடிக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல். 1500 ரூபா இருந்துச்சுன்னா ட்ரெயின் டிக்கெட் சென்னைக்கு 200 ரூபா தான், பள்ளியில இருந்து போயிட்டு வந்துருக்கலாம். அருமையா. எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில மாறி போனாலும் போயிடுவாங்க அவங்க. ஏன்னா இதுவும் பழனி போறதுதான், இது கருத்து வரக்கட்டும் பழனி போறதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மானூர் ரோட்ல மாறி போயிடுவாங்க. சரி பாப்போம், கரெக்டா வராங்களா இல்ல மாறி போறாங்களான்னு பாப்போம். அங்க ஒரு ஸ்பீட் கேமரா இருக்குங்க, அதுலயும் அந்த டிஸ்பிளேல என்னோட ஸ்பீட் ஒண்ணுன்னு பல நாள். ஆனா வந்து என்னைக்கா ஒரு தடவை காட்டுச்சு, இப்ப எல்லாம் காட்ட மாட்டேங்குது. காட்டல. நம்ம ராஜதயம் அனைத்தும் வீணாகி விட்டன, காட்டவே இல்லை. நான் சொன்ன மாதிரியே அவங்க அந்த பழத்துல கீழே இறங்கிட்டாங்க, அந்த வழியில போயிட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரே வழிதான், எப்படி போனாலும் பழனி தானே. ஆனா இதுதாங்க நம்ம வீட்டுக்கு பக்கம். எந்த வழியில போறதுன்னு தெரியலங்க, எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. இப்போதான் நாங்க இருக்க வீட்டுக்கெல்லாம் குடிதண்ணி பைப் போடுறாங்க. இதுல தாண்டா வந்தோம். ரோட்ல ஓட்ட வேண்டிய என்ன காட்டுக்குள்ள எல்லாம் ஓட்ட வைக்கிறாங்க. என்னமோ காலில் பட்டு ஓடுச்சு, என்ன பட்டுச்சுன்னு தெரியல. ஏய் முள்ளு ஓரமா போ. இதெல்லாம் நான் போட்ட வழித்தடம் தாங்க, இது அனைத்தும் நான் போட்டதே. We reached home. என்ன இவ்வளவு பெரிய பைப்பு?